Unit 2 Optics Refraction through a concave lens. Let us discuss the formation of images by a concave lens when the object is placed at two possible positions. First one is object at infinity. When an object is placed at infinity, a virtual image is formed at the focus. The size of the image is much smaller than that of the object. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து வருதுன்னா அதனோட இமேஜ் வந்து சேம் சைடில் ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வருதோ அதே சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வெர்ச்சுவல் இமேஜ். இப்போ லென்ஸோடைய லெஃப்ட் சைடில் நம்ம இமேஜ் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதே சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து வெர்ச்சுவல் இமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா when an object is placed at infinite டிஸ்டன்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் வந்து இருக்குதுன்னா a virtual image formed at the focus எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. The size of the image is much smaller than that of the object. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் ஒரு பின் பாயிண்ட் அளவுக்கு தான் வந்து என்னது அதனோட இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. This is the object at infinity. Next, object anywhere on the principal axis at a finite distance. இப்போ பார்த்தீங்கன்னா when an object is placed at a finite distance, இப்போ இங்கே எங்கே ஆப்ஜெக்ட் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் F1க்கும் 2F1க்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கே எங்கே இமேஜ் சேம் சைடில் a virtual image is formed between the optical center and principal focus of a concave lens. பார்த்தீங்கன்னா சின்ன A', B' தான் இமேஜ், தட் இஸ் virtual image. ஆப்ஜெக்ட் எந்த சைடில் இருக்கோ அதே சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. The size of the image is smaller than that of the object. ஆப்ஜெக்டை விட அதனுடைய சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போது but as the distance between the object and the lens is decreased, the distance between the image and the lens also keep decreasing. Further, the size of the image formed increases as the distance between the object and the lens is decreased. This is shown in figure. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் கான்கேவ் லென்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் 1 2 3 4 5 ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து லாஸ்ட்லேருந்து லென்ஸு கிட்ட வந்து அந்த டிஸ்டன்ஸ் 1 2 3 4 5ன்னு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்போது அங்கே சின்னதாக போட்டிருக்காங்க பாரு சேம் சைடு இமேஜ். ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்குது, ஒரு சேம் சைஸ் ஆப்ஜெக்ட் தான். அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து லென்ஸை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜ் அதிகமாகவும் லாஸ்ட் இமேஜ் சின்னதாகவும் இருக்குது. அப்போது இமேஜோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க as the distance between the object and the lenses decreases. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து லென்ஸை நோக்கி டிக்ரீஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும்போது the distance between the image and the lens also keep decreasing. Further, the size of the image formed increasing as the distance between the object and the lens is decreased. Next, application of concave lens. Concave lens are used as eye lens of Galilean telescope. They are used in wide angle spy hole in door. வீட்டில் வந்து வெளியில் டோர் கதவு சாத்தியிருந்ததுன்னா உள்ளேருந்து வெளியே யாருன்னா வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த ஸ்பை ஹோல் இந்த கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. They are used to correct the defect of vision
கால்டு மயோஃபியா. அதாவது மயோஃபியானா நியர்பை ஆப்ஜெக்டை வந்து கிளியராக பார்க்க முடியும், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை வந்து பார்க்க முடியாது. அந்த அதை கிளியர் பண்ணுறதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லென்ஸ் ஃபார்முலா. Like spherical mirror, we have lens formula for spherical lens. The lens formula gives the relationship among distance of the object u, distance of the image v, and the focal length f of the lens. It is expressed as 1 by f equal to 1 by u minus 1 by u. இப்போ லென்ஸ் இருக்குது, லென்ஸோடைய லெஃப்ட் சைடில் நம்ம ஆப்ஜெக்டை வைக்கிறோம். லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை வந்து யூன்னு சொல்லுவோம். இப்போ லென்ஸுக்கு ரைட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா லென்ஸுக்கும் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், வின்னு சொல்கிறோம். லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை வந்து எஃப்னு சொல்கிறோம். அதை தான் 1 by f equal to 1 by v minus 1 by u. It is applicable to both convex and concave lens. We need to give and utmost care while solving numerical problem. இது வந்து ப்ராப்ளத்தில் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு sign convention. The Cartesian sign conventions are used for measuring the various distance in the ray diagram of spherical lens. According to Cartesian sign convention, the object is always placed on the left side of the lens. நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் எங்கே வைப்போம், லெஃப்ட் சைடில் வைப்போம். All the distance are measured from the optical center of the lens. மெஷர்மெண்ட் எல்லாமே லென்ஸோடைய ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். The distance measured in the same direction as that of the incident light are taken as positive. நம்ம இன்சிடெண்ட் லைட்டு வந்து எங்கேருந்து வருதோ அந்த டைரெக்ஷன்லேருந்து எடுக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடெண்ட் லைட், அதுக்கு எதிராக வரும்போது இதனும் நெகட்டிவில் மெஷர் பண்ணுவோம். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்ட் அண்ட் பர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் as பாசிட்டிவ். அப்வர்டாக இருந்தால் பாசிட்டிவ். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் டவுன்வர்ட் அந்த perpendicular to the principal axis is taken as negative. நெகட்டிவாக எடுத்துப்போம். இப்போது நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ். The spherical lens produces magnification and it is defined as the ratio of the height of the image to the height of the object. Magnification is denoted by the letter m. If height of the object is h and height of the image is h dash, the magnification produced by lens is m equal to height of the image by height of the object, that is h dash by h. Also it is related to the distance of the object u and the distance of the image v. Distance of the object நம்ம எதில் மென்ஷன் பண்ணுவோம், u. Distance of the image வந்து எதில் மென்ஷன் பண்ணுவோம், v. So m equal to distance of the image by distance of the object, that is v by u. If the magnification is greater than 1, magnification வந்து greater than 1 இருந்ததுன்னா we get an enlarged image, பெரிய image கிடைக்கும். On the other hand, if the magnification is less than 1, then we get a diminished image, lighter fade கிடைக்கும் image. Next, lens maker formula. All lenses are made up of transparent material. Any optically transparent material will have a refractive index. The lens formula relates the focal length of a lens with the distance of object and image. For a maker of any lens, knowledge of radii of curvature of the lens is required. The lens maker formula is one such equation is 1 by f equal to mu minus 1. Here mu is the refractive index
into 1 by r1 minus 1 by r2, where mu is the refractive index of the material of the lens. R1 and R2 are the radii of the curvature of the two faces of the lens. F1 is the focal length of the lens. Next topic is power of a lens. When a ray of light falls on a lens, the ability to converge or diverge this light ray depend on the focal length of the lens. This ability of the lens to converge, that is convex lens, or diverge concave lens, is called its power of lens. Hence, the power of lens can be defined as the degree of convergence or divergence of light ray. The power of lens is numerically defined as the reciprocal of its focal length. So, power of lens P equal to 1 by F, that is focal length. The SI unit of power of lens is diopter. It is represented by the symbol capital letter D. If the focal length is expressed in meter, then the power of lens is expressed in D, that is 1 diopter is the power of lens whose focal length 1 meter. So 1 diopter equal to 1 meter minus 1. By convention, the power of convex lens is taken as positive, whereas the power of concave lens is taken as negative. Next, difference between a convex lens and a concave lens. Convex lens, then concave lens. A convex lens is thicker in the middle than at edges. Convex lens சென்டரில் திக்காக இருக்கும், சைடில் தின்னாக இருக்கும். A concave lens is thinner in the middle than at edges. இது வந்து சென்டரில் தின்னாக இருக்கும், சைடில் திக்காக இருக்கும். இட் இஸ் எ கன்வர்ஜிங் லென்ஸ், ஒரே பாயிண்டில் கொண்டு வந்து சேர்க்கும். இட் இஸ் எ டைவர்ஜிங் லென்ஸ், இது வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கும். எல்லா இடமும் டைவர்ஜ் பண்ணும், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணும். இட் ப்ரொடியூஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜ். கான்வெக்ஸ் லென்ஸில் வரக்கூடிய இமேஜ் வந்து ரியல் இமேஜ், கான்கேவ் லென்ஸில் வரக்கூடிய இமேஜ் வந்து வெர்ச்சுவல் இமேஜ். வெர்ச்சுவல் இமேஜ் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் எந்த சைடில் வைக்கிறோமோ அதே சைடில் ஃபார்ம் ஆகிறது தான் வெர்ச்சுவல் இமேஜ். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா, that is convex lens. Convex lens, it is used to treat myopia. ரெக்கார்ட் ஆகிருக்குதா?